அனைவருக்கும் வணக்கம். அதாவது இப்போ புதுச்சேரியில் கொசு உற்பத்தி மையமாகவே இருக்கிறது புதுச்சேரி. காரணம், எல்லா இடத்துலையும் சைஸு கொசு இருக்குதுன்னு வைங்களேன். கடிச்சுன்னா நமக்கே முட்டை முட்டையாக வீங்குறது. இந்த குழந்தைங்கள்லாம் எப்படின்னு ரொம்ப பரிதாபமான நிலை தான் வைங்களேன். அதாவது வாய்க்காலெலாம் தூர்வாரத்தே கிடையாது. இந்த வீடியோவில் பாருங்கள், அவ்வளோ மோசமாக இருக்குது. இந்த ஹோட்டல்லேருந்து அந்த கழிவு எவ்வளோத்தில் அடைஞ்சி ஒரே துர்நாற்றம். அதாவது அங்கே தான் உற்பத்தி ஆகுது. கொசு உற்பத்தி மையமே அதான் இருக்குது. இதெல்லாம் எப்படி கண்டுக்காமல் போகிறாங்கன்னே தெரில ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும். ரொம்ப மட்டமாக இருக்குன்னு வைங்களா. கொசுவால் பல நோய்கள் வருது. இப்போ அதிகபட்சம் காய்ச்சல் நிறைய பேருக்கு ஏற்படுத்துன்னு வைங்களா. இதனால் ஒருத்தவங்களை இடையில பார்த்தா காலே வீங்கிடுச்சு. அவ்வளோ பெரிய யானைக்கால் மாரி ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இதெல்லாம் சுகாதாரத்துறை மீனெல்லாம் மருந்து அடிப்பாங்க, கொசு மருந்து அடிப்பாங்க. கொம்யூன் பஞ்சாயத்துலேருந்து ஏதோ புகை அடிப்பாங்க. சும்மா நமக்கு அதெல்லாம் கொஞ்சமாவது ஒரு 20% குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு வைங்களேன். இப்போ அது கூட அடிக்கிறதே கிடையாது. யாருமே வரது கிடையாது. சுகாதாரத்துறையில் பம்பு வச்சு அடிப்பாங்க, அதுவங்களையும் காணா. கொம்யூன் பஞ்சாயத்துலேருந்து அடிப்பாங்க, அவங்களையும் காணா. யாரும் இல்லை. ஆனால் கொசை எப்படி கட்டுப்படுத்துவாங்கன்னு தெரில. அதாவது கொசு உற்பத்தி மையமாகவும் நோய் உற்பத்தி மையமாக தான் புதுச்சேரி இருக்குன்னு வைங்களேன். இதில் மருத்துவமனையில் நிறையா நோயாளிகள் இந்த கொசுக்கடியால் நோய் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறாங்க. இதை சுகாதாரத்துறையும் புதுச்சேரி அரசும் கவனத்தில் கொண்டு இந்த நோயை கட்டுப்படுத்த, கொசுக்களை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.